ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து போலி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். நான் வேலேருந்து வரத்துக்குள்ளேயும் எங்கள் வீட்டுக்காரையே பார்த்தீங்கன்னா மாவு வந்து மைதா மாவு வாங்கிட்டு வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்காரு. நான் வரத்துக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டாருன்னா, நான் வந்து ஈவினிங் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே மொத்தம் செஞ்சு முடிச்சிட்டாரு. பாருங்கள், எண்ணெயும் கொஞ்சோண்டு நிறைய எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மைதா மாவு மட்டும் போலிக்கு. முடிஞ்சால் நெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் நெய் தான் ஊற்றினோம், கொஞ்சோண்டு எண்ணெய், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டார் அவர். அப்படியே இருக்கலாம், ஃபோட்டோ எடுத்துரு, அப்படியே வீடியோவில் ஃபோட்டோ எடுக்கலாம். பாருங்கள், அதுலேருந்து பார்த்து ஊற்றுறாரு பாருங்கள். வீடியோ போயிருந்தா இருக்கும், நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோம். அவர் செஞ்சு ஊற வச்சிட்ருக்காரு. அதை பாருங்கள், நல்லா கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா எல்லோ கலரில் இருக்கும். போலினாவே எல்லோ கலரில் இருந்தால் தான் அது போலி. நல்லா பால் மாதிரி ஆகிக்கிட்டு எப்படி நல்லா ஊற வச்சு நல்லா பிசைஞ்சிட்ருக்காரு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம ரொம்ப நேரமாக நம்ம வந்து அதை வந்து நல்லா ஒரு 1 ஹவராவது நல்லா மாவு பிசைஞ்சு ஊற வச்சிடணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு மட்டும் எப்போவுமே. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா ரொம்ப ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணி நைட்டு 7 ஆகிடுச்சு. நான் வேலேருந்து வந்தோடனே அவங்க வந்து திரட்டி கொடுத்தாங்க. நம்ம வந்த உடனே நான் பூர்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கடலப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 விசில் அடித்து வச்சுட்டேன். வெல்லம் வந்து மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு இவங்க திரட்டி கொடுத்தாங்க. அது வந்து நம்ம ஒரு இதுவாக கூட டீ செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பசங்க வந்து லேயராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு போலி வந்து மாவு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து மேலே போட்டு திரட்டி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஆகிடுச்சு. நிறைய விசில் வச்சுட்டாங்க, அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடவே நான் என்ன பண்ணிட்டேன், சரி 2 லேயரை வச்சாலே இது செட் ஆகுன்றதுனால நான் 2 லேயரை போட்டேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு வச்சுட்டு திருப்பி மேலே வந்து அப்படியே மேலே திரட்டி விட்டுட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்டு. யாருக்கெல்லாம் போலி பிடிக்குன்றது சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலி. ஆனால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம 1 இல்லை 2 அதுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம். வீட்டிலனா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கூட நம்ம சாப்பிட்லாம். என் பசங்களுக்கு போலி ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தாங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டு. சரியா, அதனால் சாட்டர்டே சண்டே எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது செய்கிறேன்டா அப்படின்னா, இவங்க இல்லை எனக்கு வேணும் அப்படின்னவே இவங்க ஒர்க்கிங் டேலேயே செய்யணும் அப்படின்ட்டானுங்க. அவனுங்க சாப்பிட்டு அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்லா இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு. அம்மா வேலையிலேருந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அப்பா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு, உருட்டி வச்சுட்டாரு மாவெல்லாம். கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். வரட்டா.